வெல்கம் டு பேக் எஸ்எம் அனிமி வாய்ஸ். புதுசாக வரவங்க சாங் பண்ணிச்சுங்க. முடிஞ்சாலும் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் பிடிச்சிருந்தா. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ வந்து போன எபிசோட் வந்து என்ன பார்த்துருப்போம், நம்ம ஹீரோனையும் நம்ம ஹீரோட்டையும் ஜெயிச்சிருப்போம். அது வந்து பார்த்துருப்போம். அப்போ வந்து அதுக்கு ஒரு ட்ரீட் வச்சுருப்பான் நம்ம இந்த இதில். இப்போ அதில் இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் அதை காட்டியிருக்கா. நம்ம ஹீரோட ஜெயிச்சு நம்ம டீன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், டீமோட மெம்பர்ஸ் பிரிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம டீன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. நம்ம டீன் அப்படி அனௌன்ஸ் பண்ணுவோன்னு எல்லோரும் கேட்டுருக்கா. எல்லோரும் அசம்பிளி ஆகிற அகாடமிக்கு எல்லோரும் அசம்பிளி அகாடமியில் ஒவ்வொருத்தராக சொல்லியிருக்கா. அதாவது ஃபஸ்ட்டு டீம் வந்து சொல்லியிருக்கா. ஃபஸ்ட் டீம் வந்து இந்த டீம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு டீம் இல்லை, தேர்ட் டீம் வந்து இந்த டீம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு டீமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. நம்ம டீன் வந்து நீ மாணவர்கள் சேர்ந்த மாணவர்களாக இருந்தீங்க, இதுவாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஸ்கில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவன் வந்து நம்ம ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நடக்கிறான். அதே மாதிரி 2ஆவது டீம் வந்து நம்ம வாங்சாங் டீம், நீங்களும் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி 2ஆவது டீம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் டீம் நம்ம ஹீரோ டீம் தான் ஃபஸ்ட்டு டீம். அதாவது நம்ம ஹீரோ டீமை இப்போ கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ டீம் கூப்பிடும்போது எல்லோரும் கிளாப் தட்டுறாங்க. எல்லோரும் கிளாப் தட்டி நம்ம ஹீரோ டீமை வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோ டீம் வர டீனை கூப்பிட்றாங்க. வாங்டாங் முன்னே டேஜுக்கு வர மாதிரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க நம்ம டீன் வந்து. சரி வா நம்ம போவோம் வாங்கிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோனை வந்து கூப்பிட்டுருக்கா. நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி கூட்டிகிட்டு போகிறா. எல்லோரும் 3 பேரும் முன்னாடி போய்க்கிருக்கா. நமக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த இதில் முதலீட்டை பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீம் வந்து சொல்லியிருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப நன்றின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லா டீமும் நடத்தலாம் வாங்கியிருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோ இப்போ ஒவ்வொரு பேர் வாங்டாங்க வந்து இது ஜெயிச்சிருக்கா. அதே மாதிரி ஹீட்ஸையும் ஜெயிச்சிருக்கான். அவர் 2 பேர் பக்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோட பேர் வந்து சொல்லாமல் இருந்துட்டான். அதை பார்த்தோன்னே நம்ம டீன் எல்லோருக்கும் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். அதாவது டீனுங்க நம்ம ஹீரோ எல்லா டீச்சர் எல்லாருக்கும் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வருத்தப்படுவார். அது சொன்னோடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தத்தினால சரி விடு நம்ம பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் மனசு தாழ்ந்து போயிடுவார். நம்ம ஹீரோட பேரை சொல்லின்னு சொல்லி நம்ம டீச்சருக்கெலாம் காண்டாகுது. டீச்சரை கண்டால் நம்ம இந்த சோற்கான வண்டியில் தான் முடிக்கிறாங்க. பிடிச்ச பரவாயில்ல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கையை முடியிருக்கா கடுப்பில். அப்படி முடிஞ்சுன்னா உங்கள் பேரை சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் பேரை மட்டும் சொல்ல, நீங்கள் தகுதியான மாணவர் தான், சிறந்த மாணவர் தான் சொல்லியிருக்காங்க நம்ம ஹீரோனி. அப்படி சொல்கிறாரு காட்டியிருக்கா. அப்படியே காட்டிட்டு அடுத்த சீன் வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்த சீன் அடுத்து நம்ம சீனியரை பரவாயில்ல சரி விடுங்க அப்படின்னு நம்ம டீனை விட்டா. அதோட இந்த கிளாஸ்மேட் இந்த டீச்சர் இந்த டீனை விட்டா. அப்புறம் வந்து நம்ம உள்ள கூட்டி போகிறா. பரிசு அதாவது பரிசு கொடுக்குறக்காண்டி டீம் டீம் செஞ்சு மதிப்பீடு அதாவது அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அவங்க பேரை சொல்லி ஏதோ கோவமா அப்படின்னு நம்ம இதுக்கு டீன் வந்து கேட்டிருக்கா நம்ம ஹீரோவோட அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ அப்படி சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோனை வந்து கேட்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோனை வந்து எந்திரிச்சு போகலாம். நம்ம ஹீரோனை வந்து எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோ தான் அப்போ வந்து பிடிச்சி நிறுத்தி சொல்லிக்கிறா. இப்போ வந்து உங்களை மதிப்பீட்டு கொடுப்போம்னு சொல்லி நம்ம ரிங்கு எடுக்கிறா அப்படின்னு அந்த ரிங்குக்குள்ளே தான் இருக்குது. அந்த ரிங்குக்குள்ளேருந்து ஒரு பெட்டி எடுத்து தான் வைக்கிறாங்க. அந்த பெட்டியில் ஒரு சோல் பொண்ணு இருக்குது. அதாவது இந்த சோல் பொண்ணு இந்த சோல் பொண்ணை வச்சுருக்கோம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடலாம், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஆன்மா சக்தி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வைஸ் டீன் வந்து சொல்லியிருக்கா. அடுத்து இந்த இதை பற்றி சொல்லிக்கிருக்கா. ஏதாச்சும் ஓடும்போது அவரோட பார்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ போய் வெளியே வந்தோடனே ஏதாச்சும் நான் அவரை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். உங்களை தான் இதை இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை வச்சு நீ யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு ஸ்கில் நல்ல ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை வேண்டாம் சொல்லியிருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எடுத்து கொடுக்குறா. அடுத்து இது கொடுக்கும்போது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ வந்து இப்போ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்காது. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படி சொல்லியிருக்கேன். அரேனா பண்ணி அதிக டெவலப் பண்ணது நீ திறமையான மாணவர் எனக்கு நல்லா தெரியும், நான் கண்காணிக்கிறது நீ எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம ஹீரோ டீச்சரை சொல்லியிருக்காரு. இதை நீங்களாம் கண்காணிச்சிருந்தீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்காரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டீச்சர் வந்து கூட்டி போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். சாப்பாடு வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுருக்கோம். உனக்கு நான் அவனை தரேன்னு சொல்லி நமக்கு டீச்சர் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறான். அந்த பாக்ஸில் வந்து ஒரு சோல் பொண்ணு இருக்குது. இந்த சோல் வச்சுக்கிட்டு நீ இது பண்ணலாம், உனக்கு ஒன்று ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட வந்து கொடுத்துக்கிட்டு சொல்லியிருக்கான். சரி நம்ம ஹீரோ சரி எடுத்து நம்ம ஹீரோ இந்த இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் சொல்லியிருக்கு.
எழுதினா உனக்கு கரெக்டாக இருக்கும், சைனஸ் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவை எடுத்துகிட்டு வர்றான். நம்ம ஹீரோ டீச்சர் நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னை அதில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான்ல, அதெல்லாம் நீ கவலைப்படாத, திறமையான மாணவர்கள்லாம் இங்கே நிறைய பேர் சேர்ந்துக்கிருக்காங்க அப்படின்னு நமக்கு டீச்சர் வந்து சொல்லிக்கிருக்கா. சரி உன்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் இருக்குமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு டீச்சர் வந்து இதை கூட்டி போகிறோம் சோல் பிளாங்கில் நிறையா அலோட் பண்ணுவாரா, அது உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்லிடுவோம். வந்து டீச்சர் வந்து சோல் பிளான் கூட்டி போகிறோம். நம்ம வாங்கிட்டான் போய் நின்றுட்டு அவரோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணலாம். உன்னால் எவ்வளோ பவர் இது வரையும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதையும் விட்டு 80% கொண்டு போய் அப்படியே 100% கொண்டு போயிட்டால் நம்ம ஹீரோ ஃபுல் இதையும் காட்டிட்டு இருக்கா. இது எப்படி ஒன்றால் சத்தியம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு. நான் வாங்கிட்டாங்க காண்டி ஃபஸ்ட்டு 60% சேவ் பண்ணி அதுக்கப்புறம் 100% இது பண்ணி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுறான். சகோதரா எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோட சரி உன்னோட பவரை வச்சு நீ எல்லாரும் சண்டை போடணும் அப்படின்னு இருக்கா. இப்போ நம்ம ரெட் பண்ணி வந்து அவரோட லாலிபாப் எடுத்து அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் அப்படியே கொடுத்துட்டான். நீங்கள் ரெண்டு ஃபைட்டும் ரெண்டு உதவி பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம டீன்னு சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோ அவரோட பேச்சை பயன்படுத்தி நமக்கு சேவ் பண்ணி காட்டிக்கிருக்கான். நம்ம சேவ் பண்ணி உள்ளே இருக்க அட்டாக்லாம் பார்த்துட்டு நம்ம சேவ் பண்ணி முடிஞ்ச எல்லாத்தையும் பார்த்துட்டு சேவ் பண்ணி ஒரே குறி வச்சு எல்லாத்தையும் ஒரே அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம சேவ் பண்ணி ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணியிருக்கோம். அதை அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியத்திருக்கா. அப்புறம் வந்து இறங்கி கீழே நம்ம ஹீரோ சேவ் பண்ணி எவ்வளோ வாய்ஸ் வர முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், சேனல் நம்ம வாய்ஸ் செட்டப் பண்ணி மாற்றிக்கிறேன். அதோட முக்கியமாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வாய்ஸில் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லிடுங்க, நான் வாய்ஸ் சரி மாற்றிக்கிறேன். அது வரைக்கும் அடுத்து இனிமேல் வர ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் தரமாக இருக்கும். அதில் ஒரு முக்கியமான சீன்ஸை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அதாவது நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் மெம்பராக அனௌன்ஸ் பண்ணிப்பா, அதை நான் ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ஒரு ரெட்கில். அதனால் அந்த பொண்ணை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அவரோட சண்டை போட்டால் அப்போ நம்ம ஹீரோவோட அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ அப்படி சண்டை போட்டுருப்போம். நம்ம ஹீரோவோட அசுரா கார்டு இருப்பார். நம்ம ஹீரோட சேவ் போட்டுக்கிட்டு அசுரா கார்டு இருப்பார். அதனால் அசுரா கார்டை வந்து நம்ம ஹீரோவோட நம்ம கண்ட்ரோல் எடுத்து நம்ம அசுரா கார்டோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த ரெட் கேர்ளோட. அதுதான் முக்கியமான சீனாக இருக்கும். இதை மட்டும் பார்த்துங்க. அடுத்த நெக்ஸ்ட் மறக்காமல் பார்த்துங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து போகிற இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வரைக்கும் பை கைஸ். நெக்ஸ்ட் இனிமேல் நல்லா சந்திப்போம்.